நான் எனக்காக வாழ்கிறேன் என்றால் மரணம் என்னை தழுவட்டும், உனக்காக வாழ்கிறேன் என்றால் மரணம் என்னை விட்டு நீங்கட்டும். நாம் சற்று கண்களை மூடி ஜெபத்தில் இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது. உலகம் உனக்கு, நீ எனக்கு என்று சொல்லி. உலகம் உனக்கு, நீ எனக்கு என்று சொல்லி. கண்களை திறப்போம். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைக்கின்றவர் தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், பல பறவைகள், விலங்குகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் படைத்த தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதைதான் அவர் சொல்கிறார், உலகம் உனக்கு என்று சொல்லி. அப்படி எல்லாவற்றையும் படைத்த தேவன் அடுத்த வரியில் சொல்கிறார், நீ எனக்கு என்று சொல்லி. அந்த நீ எனக்கு என்பது யார் அவரை கொடுக்கிறார்? 6வது நாளிலே கடவுள் மனிதனாக ஒருவனை படைத்தாரே, அவனை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ எனக்கு என்று சொல்லி. இந்த உலகத்தில் படைத்த அனைத்து செல்வங்கள், வளங்கள் எல்லாம் இருந்தாலும் கடவுளுக்கு நெருக்கமாகவும் கடவுளுக்கு உரியவனாகவும் வாழ்பவன் மனிதன் ஒருவன் தான் என்று கடவுள் சொல்கிறார். ஆக இன்று நாம் தியானிப்பதற்காக திருச்சபையிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவருக்கு விழ பண்ணினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்ப கடவுள் இந்த உலகத்தை படைத்ததிலிருந்து மனிதனை படைக்க தொடங்கிய ஆதாம் ஏவாள் தொடங்கிய காலத்திலிருந்து மனிதனிடமிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருப்பது அவன் செய்த பாவம். கடவுள் அவனிடம் சொல்கிறார், நீ ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும், எல்லா பழங்களையும், எல்லா செல்வங்களையும், எல்லா வளங்களையும் அனுபவிக்கலாம் என்று கர்த்தர் எல்லா அதிகாரத்தையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு பழத்தை, ஒரே ஒரு மரத்தில் இருக்கின்ற கனியையும் பழத்தையும் புசிக்க கூடாது என்று தேவன் கொடுத்த கட்டளையை மீறி அவர்கள் என்ன செய்தார்கள்? பாவத்தில் ஈடுபட்டார்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அவர்களை வெளியே அனுப்பினார். தொடர்ந்து ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இந்த மண்ணிலே பாவங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இயேசு இதை பார்க்கிறார். இதை பார்த்தவுடன் முதலாக நோவாவின் காலத்திலே அழிவை ஏற்படுத்துகிறார். எப்படி? ஒரு நீரின் மூலமாக இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று கோபம் கொண்ட இயேசு இந்த உலகத்தை நோவாவின் காலத்தில் அழிக்கிறார். ஏன் அழிக்கிறார்? பிதா பார்க்கிறார், மனிதன் மட்டும்தான் எனக்கு சொந்தமான ஒருவனாக இருக்கின்ற பொழுது மனிதன் பாவத்தில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறான் என்பதை எண்ணி அந்த அழிவை நோக்குகிறார். இந்த வசனத்தை நாம் 2 கேள்விகளிலிருந்து பார்க்க வேண்டும். ஏன் கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டும்? ஏன் அவரை சிலுவையில் அறைய வேண்டும்? ஏன் அவருடைய மரணம் இவ்வளவு கொடுமையானதாக இருக்க வேண்டும் என்ற 3 கேள்விகளுக்கு விடையை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இந்த வசனத்திலே இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து சென்று விட்ட அவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணிலே பாவங்கள் அதிகமாக இருந்தது. அந்த பாவ வலியை நீக்குவதற்காக அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா புறாவை பலியிடுறாங்க, மாடுகளை பலியிடுறாங்க. பலியிடுதல் எப்போதுமே பறவைகள், விலங்குகள் சார்ந்ததாக இருக்கிறது. பிதா பார்க்கிறார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவையின் வழிதான் மீட்பு என்று அறிந்த பிதா ஒரு குமாரனை, தன்னுடைய சொந்த குமாரனை இந்த மண்ணுக்கு அனுப்பி, தன்னுடைய சொந்த குமாரனின் புனிதமான ரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்டால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதற்காக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுபவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வந்து பிறந்து சிலுவையில் நமக்காக மரிக்கிறார். ஏன் அவரை சிலுவையில் அறைய வேண்டும்? எவ்வளவு கொடிய மரணமாக இருந்தாலும் சிலுவையில் அறைவது என்பது மிகவும் கொடிய மரணமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கான காரணம் நம்முடைய பாவங்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடம்பில் இருந்த கடைசி சொட்டு ரத்தம் இந்த மண்ணில் கீழே விழும் வரை பிதாவின் சித்தத்தை முடிப்பவராக
சிலுவையிலே தொங்குகின்ற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்படி சொல்கின்ற ஏசாயா அடுத்த வரியிலே சொல்கிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அதனால்தான் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே வருகிறார். அடுத்த 6ஆம் வசனத்திலே சொல்கிறார், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவன் மேல் விழ பண்ணினார். அப்ப ஒரு மெய்ப்பன் எப்படிப்பட்ட மெய்ப்பனா இருக்கும்? தான் கூட்டு வந்த ஆடுகளை எல்லாத்தையும் எந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு வந்தாரோ அதே இடத்துக்கு அந்த ஆடுகளை கொண்டு சேர்க்கின்ற ஒரு கடமைதான் ஒரு மெய்ப்பனுடைய கடமையாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தேவன் இந்த பூமிக்கு வருகிறார், நமக்காக சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். நாம் எல்லோரும் ஆடுகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆடுகள் நாம் எங்கு செல்கிறோம்? நாம் எல்லோரும் அவர் சொன்ன வழியிலிருந்து சற்று விலகி வழிமாறி சென்று கொண்டிருக்கிறோம். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆக இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நாம் செய்கின்ற எல்லா குற்றங்களையும் மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வந்தார். மண்ணில் வந்து 30 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு 3½ ஆண்டுகள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுபவராக சுவிசேஷத்தை அறிவித்து மக்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவின் வழியில் இன்று ஆடுகளாக இருக்கின்ற நாம் வழிமாறி போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் வழியில் ஒரு நல்ல மெய்ப்பனாக அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவர் வழியில் நாம் செல்வோம். இறுதியாக இயேசு கிறிஸ்து மிகவும் காயங்கள் பட்டு காய்பாவிடமிருந்து சென்று ஒவ்வொரு மன்னர் ஏரோது என்று எல்லா மன்னர்களையும் பார்த்துவிட்டு சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்காக வழியில் பிரயாணப்பட்டு கஷ்டப்பட்டு செல்கிறார். சிலுவையில் சென்று 7 வார்த்தைகளை சொல்கிறார். 7 வார்த்தைகளை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவை ஒரு கல்லறையில் அடைக்கின்றனர். 3வது நாள் அந்த கல்லறை திறக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறார் என்று. அந்த கல்லறையில் இருந்து உயிர் தெழுந்த அவர் இன்னொரு உலகமாக பார்க்கப்படுகின்ற நித்திய ஜீவனான உலகத்தை படைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். நாமோ ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன வழியிலே நடந்து நித்திய ஜீவனான எட்டர்னல் லைஃப் என்று சொல்லப்படுகின்ற நித்திய வாழ்க்கையை நாம் அடைவதற்கு கடவுளின் வழியில் நடப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் விடைபெறுகிறேன். இறுதியாக ஜெபம்.